மனிதனே, நீ நந்தியின் காதில் சொன்னது உண்மையிலேயே என்னிடம் வந்து சேர்ந்ததா, அல்லது அது வெறும் காற்றோடு கலந்து விட்டதா? நீ சொன்ன ஆசைகள், நீ அழுது கேட்ட வேண்டுதல்கள், அது எல்லாம் என்ன ஆனது தெரியுமா? இன்று நான் சொல்கிறேன், நான் சிவன். நீ அவன் காதுக்கு அருகா போய் சின்ன சின்ன வார்த்தைகள்ல சொல்லியிருப்ப, எனக்கு ஜாப் கிடைக்கணும், என் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும், என் லவ் சக்சஸ் ஆகணும். நீ நினைச்சிருக்கலாம், இவன் கேக்குறானா, இது உண்மையா வேலை செய்யுமா? நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? நந்தி, நீ நினைப்பதை விட அதிகமா கேட்கிறான். அவன் காதுல விழும் ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறும் சவுண்ட் இல்ல, அது உன் நம்பிக்கை, உன் பயம், உன் உயிரோட குரல். அவன் கேட்கிறது காதால இல்ல, அவன் கேட்கிறது இதயத்தால. நந்தி அமைதியாக இருக்கிறான், ஆனால் அவன் அமைதி ஒரு கல் அமைதி அல்ல. அவன் காத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனின் குரலையும் நீ அவன் அருகில் சொன்றபோது சிறு குரலில் சொன்னாய், யாரும் கேட்காதபடி. ஆனால் அவன் கேட்டான். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. எல்லோரும் சொல்வது எல்லாமே என்னிடம் வந்து சேராது. ஏன் தெரியுமா? நீ சொல்வது வார்த்தை மட்டும் இருந்தால் அது அங்கேயே நின்றுவிடும். ஆனால் நீ சொல்வது உன் இதயத்தின் குரலாக இருந்தால் அது நந்தியை கடந்து என்னிடம் வந்து சேரும். நீ யாரிடமும் சொல்ல முடியாததை, நீ உள்ளத்தில் புதைத்த வலியை நந்தியின் காதில் சொன்னபோது அது ஒரு வேண்டுதல் அல்ல, அது ஒரு அழுகை, ஒரு அழுகை. அந்த அழுகை, நான் கேட்காததில்லை, நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் நான் இருந்தேன், நீ கேட்பாய். நான் சொல்லி பல நாட்கள் ஆகிறது, இன்னும் ஏன் நடக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். நீ விதை போட்டவுடன் மரம் வளருமா? இல்லை, அதற்கு நேரம் வேண்டும், மழை வேண்டும், பொறுமை வேண்டும். அதேபோல் உன் வேண்டுதலுக்கும் ஒரு காலம் உண்டு. நந்தி சொல்லிவிடுவான், ஆனால் நான் தருவது சரியான நேரத்தில்தான். சில நேரங்களில் நீ கேட்டது கிடைக்காது. அதனால் நான் கேட்கவில்லை என்று நினைக்காதே. நீ கேட்டதை விட நல்லதை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ என்னை கோவிலில் தேடுகிறாய், நீ என்னை சிலையில் பார்க்கிறாய், ஆனால் நான் அங்கே மட்டும் இல்லை. நான் உன் மூச்சில் இருக்கிறேன், உன் எண்ணத்தில் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் இருக்கிறேன். நந்தி ஒரு வழி மட்டும். நான் உன்னுள் இருக்கிறேன். அடுத்த முறை நீ நந்தியின் காதில் சொல்லும்போது பயப்படாமல் சொல்லு, சந்தேகமின்றி சொல்லு, உன் உண்மையோடு சொல்லு. ஏனெனில் அவன் கேட்கிறான், நான் கேட்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. ஓம் நமச்சிவாய.